ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி. மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார். இங்கு யாரும் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே. இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ். உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமைகளையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் அன்பு பிள்ளை. என் குழந்தையை இதை மனதில் வைத்துக்கொள். வாழ்க்கை என்பது நெடுதூர பயணம். அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாக இருக்கும். அந்த நேரம் மனம் தளர விடாதே. நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே. உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே என்பதை புரிந்து கொள். சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே. நீ நினைக்கச் செய்கின்ற அனைத்து செயல்களும் என்னை பதற வைக்கிறது. உனக்கு ஒன்றும் இல்லை. வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே. உன்னை விட்டு விடுவேனா? உன்னிடத்தில் எப்பொழுதும் உன் சாய்தேவாயிருப்பேன். சில நேரம் நீ எடுத்த வைக்கும் அடிகளோ உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றிவிட்டு இருக்கும். ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம். உன்னை விட்டு விலகிப்போன நேர்மறை பாதையெல்லாம் உன்னை தேடி வந்துவிட்டது. சில தடைகள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்தச் செய்யும். ஆனால் அவற்றால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. என் பார்வையில், என் கையில், என் மடியில் இருந்தும் வளரும் என் பிள்ளை நீ. அதை ஞாபகம் வைத்துக்கொள். உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தில் இருக்கிறது. அதை நினைவு கொண்டு நட. நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் உன் சாயப்பா தீபத்தை ஏற்றுவேன். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இதயத்தில் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்து காலம் எல்லாம் முடியப் போகிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய்? நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்தபோது அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய். உன் மன தைரியம் எத்தகையது! மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான். உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய். அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன். உன்னை மாயை, விதி போன்ற எதிர்மறை சூழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதையே மீறியும் நீ எழுந்து நின்றாய். என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்படைந்தேன்.
தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா? அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா? என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். உன் சுழற்சியான எண்ணங்கள்தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி. நீ எதற்கும் அஞ்சாதே. மனதளவில் நொறுங்கிப் போய் உள்ளாய் என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன். நிச்சயம் உனக்கான காலம் விடியும். காலம் வரும். உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்து மாயா அகில ரூபமாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் அன்பு பிள்ளை. என் பிள்ளையே, என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய். கவலை கொள்ளாதே. சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. கடமையே செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளாய் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும். நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாய். சாய் பக்தர்கள் தினமும் இதை 3 முறை சொல்லிவாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.